ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கிறேங்க. நான் எதுக்கு ஊருக்கு வந்திருக்கிறேன்னா, கோர மருந்து அடிக்கிறதுக்கு. நைட்டு தாங்க கொஞ்சம் லேசாக மழை பெஞ்சுது. அந்த ஈரத்திலே நம்ம கோர மருந்து அடித்தா தாங்க பில்லெல்லாம் ஓரளவுக்கு சாகும். இப்போத்துலேருந்து நான் பில்லுக்கு மருந்து அடித்து ஏரெல்லாம் ஓட்டி எருவெல்லாம் அடித்து கழனியை நான் க்ளீனாக வச்சுக்கிட்டா தாங்க அடுத்த மாதம் சாமந்தி செடி நடுறதுக்கு ரெடியாக வச்சிட்ருக்க முடியும். திரும்ப மழைலாம் பெஞ்சிட்டு இருந்ததுன்னா பக்கத்து கழனிக்காரங்களாம் ஏர் ஓட்டி அவங்க க்ளீனாக வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கழனிக்கு ஏர் ஓட்டுறதுக்கு வண்டி வர விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கழனியை க்ளீன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அதனால் அவங்க எல்லோரும் செய்யும்போது நாம்ளும் சேர்ந்து செஞ்சிடணும். நடுவில் நம்ம கழனி மாட்டிக்கிச்சுன்னா ஏர் ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தாங்க இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாருமே கோர மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் இன்றைக்கி கோர மருந்து அடிக்க போகிறேங்க. அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் தான் நாங்கள் செடி நட ஆரம்பிப்போம். புரட்டாசி மாதம் ஒரு டைம் நடுவோம், அப்புறம் 2வது பாகம் கார்த்திகை மாதம் நடுவோம். 2 டைமாக நாங்கள் நடுவோம். புரட்டாசி மாதம் நடுறது மழையில் கொஞ்சம் அடிபட்டு அதில் தடுமாறி வரதை பாதுகாத்து வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா மழையில் போயிடுச்சுனாலும் அது அவ்வளோதாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் மழைலாம் நின்னதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் ஒரு தடவை நடுவோம். அந்த கார்த்திகை மாதத்துலேயும் மழை பெய்யாமல் இருந்ததுன்னா செடி ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும். திரும்ப மழைலாம் பேஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக ஏற ஓட்டிட்டு மல்லாட்டை தாங்க போடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாள் ஓடிச்சுன்னா அந்த செடியெல்லாம் பூ பூக்காது. எப்படின்னா அது பனி நாளில் மட்டும்தாங்க அந்த பூ பூக்கும். வெயில் ஆரம்பிச்சிச்சுன்னா பூ பூக்காதுங்க. அதுக்காக தாங்க எப்படியா இருந்தாலும் நான் போன வருஷம் நான் நட்டு அதே மாதிரி தாங்க நிறைய மழை பெஞ்சு அடிபட்டு அழுது எப்படியோலாம் அந்த செடியை நான் காப்பாற்றி பூ பூத்துருக்கு. அதில் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்றது தெரியும். இப்போ புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலுக்குள்ளே பாருங்கள். நான் செய்கிற விவசாயம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் திரும்பவும் நான் ரெடி ஆகிட்டேங்க சாமந்தி செடி நடுறதுக்கு. அது கடவுள் கையில் தான் இருக்குது. அது நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே, நல்லாயிருக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் கொஞ்சம் மேலே வர பாருங்கள். நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். பாய்.